இங்க இந்த பையன் பிச்சை எடுத்துட்டு இருப்பான். அப்ப எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அவன் கூட இருக்க பொண்ணு நானும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா. போயிட்டு வந்து கடை முன்னாடி உட்காந்து ஸ்கூல் பொண்ணுங்களை பார்த்துட்டு நம்மளும் இது மாதிரி ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான். அப்போ 2 பேர் வந்து பைக்கில் வந்து விழுகுறாங்க. அவங்க கிட்ட இருந்து ஒரு பேக் கிடைச்சிருக்கும். அதையும் எடுத்துட்டு போய் அவன் கூட வந்த பொண்ணு கிட்ட போய் காமிச்சிட்டு இருக்கான். திறந்து பார்த்தா அதுல அவ்வளவு பணம் இருக்கு. அவளும் இந்த விஷயத்த பாட்டிக்கிட்ட எதுவும் சொல்லாத, நம்ம இந்த பணம் இல்லாததுனால எவ்வளவு கஷ்டப்பட்டோம் யோசி அப்படின்னு சொல்றா. படுக்க இடம் இல்லாம சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்திருப்பாங்க. அதனால அவளும் இந்த காசு வச்சு நம்ம ஒரு நல்ல ஹோட்டல் போய் சாப்பிடலாம் வா அப்படின்னு சொல்லி கூட்டு போறா. சாப்பிட்டு பில் பே பண்ண போறப்போ அவன் பேக்ல இருக்க பணத்தை பாத்துட்டான் ஒருத்தன். அந்த பணத்தினால அவனும் அவனை துரத்திட்டு வரான். அவனும் அவனை அடிச்சுட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு ஓடி போயிடுறான். கடைசியில தான் தெரியுது இவன் எல்லாத்தையுமே இதை நினைச்சுதான் பாத்திருப்பான். இந்த முதல்ல எதுவும் பண்ணக்கூடாது, நான் இதை போய் ஆயக்கிட்டே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போறான். அவங்க ஆயாவும் இதுக்குள்ள ஏதாச்சும் இருக்கான் பாரு அப்படின்னு சொல்றப்போ ஒரு கார்டு மாதிரி இருக்கு. அதுல போன் பண்ணி வரப்போ ஒரு போலீஸ்காரர் வராரு. அவன் கிட்ட போயிட்டு அந்த பணத்தையும் ஒப்படைக்கிறாங்க. அந்த போலீஸ்காரர் உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமான்னு கேக்குறாரு. அவனும் என்னை படிக்க மட்டும் வைங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். அந்த போலீஸ்காரருக்கும் குழந்தை இல்லாம இருந்திருக்கும். அதனால அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்டுட்டு நான் உங்களையும் உங்க பேரனை தத்து எடுத்துக்கிறேன், என் கூட வரீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்களும் அவங்க கூட போயிட்டு அந்த பையனும் ஸ்கூலுக்கு போயிட்டு இப்ப ஹாப்பியா இருக்காங்க. அவனும் நினைச்சு பாக்குறேன் என்ன போலதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பாக்குறப்போ இந்த கதையை முடிக்காங்க.